மக்களே, கனடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏஎன்டபிள்யூ இருக்குது. இங்கே வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஸ்பைசி சிக்கன் பர்கர் வாங்கினோம்னா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் சும்மா வாங்கி நல்லா உரப்பாக இருக்கும் இந்தியன் ஸ்டைலில். அதனால் உள்ளே போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா கூட்டமாக இருக்குது, அதனால் உள்ளே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். பாய் மக்களே. அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸை பாருங்கள், பே பண்ணியாச்சு. அதோட மெனுவை பாருங்கள். பாய் மக்களே, இந்த பாருங்கள், வாங்கியாச்சா. இங்கே வந்து உங்களுக்கு நாப்கின் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரா இருக்கும், சாஸ் இருக்கும், கெச்சப் இருக்கும், என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நம்மளும் ஒரு ஸ்ட்ராவை எடுத்து அந்த ஸ்ட்ராவை இது ஓப்பன் பண்ணி, இங்கே பேப்பர் ஸ்ட்ரா தான் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாமே கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்குங்க. அவங்களே வளர்க்குற சிக்கன்லேருந்து எடுக்கிறனால கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஏஎன்டபிள்யூ வாங்குகிறோம். நம்ம கெச்சப் எடுத்துக்கிடலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் டிஷ்யூ எடுத்துக்கிடலாம். ஒரு 4-5 டிஷ்யூ எடுத்துக்கிடலாம். ஏன்னா காரில் ஆயிடக்கூடாதுல்ல. ஓகே, டிஷ்யூ எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி குப்பை இருந்ததுன்னா இங்கே போடணும். இங்கே பாருங்கள், ஏஎன்டபிள்யூட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோக்கு மாதிரி. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. இது மாதிரி இது எதுக்குன்னு தெரியல. அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது அவார்டு கிடச்சிருக்கோம், ஒட்டி வைப்பாங்க. எப்படி இருக்குது, அந்த டிவியில் வருங்க நம்ம ஆர்டர். கிஃப்ட் கார்டு வேணாலும் வாங்கிக்கிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, வாங்கி யாருக்கும் கிஃப்ட் பண்ணலாம். கெச்சப் எவ்வளோ அழகாக ஆட் பண்ணி வச்சுங்க, தேவைன்னா வாங்கிக்கிடலாம், ஃப்ரீ தான். ஆர்டர் ரெடி. ஸ்பைசி சிக்கன் பர்கர் கையில் வந்துட்டு கிளம்ப போகிறோம். பாய் மக்களே.